விஜய் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. விஜய் ஆஃபீஸ்க்கு வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து இந்த வேலையை விட்டு நீ போக முடியாது காவேரி, இந்த வேலையில் தான் நீ இருந்தாகணும், அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாரு. நம்ம காவேரி வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வீடு காலி பண்ணி வந்து புது வீட்டுக்காக குடிபெயர்றாங்க. அப்போ வந்து எல்லா சாமானையும் ஏற கட்டிட்டு இருக்காங்க. நம்ம நிவீனும் வந்து குமரனும். அடுத்து வந்து குமரன் வந்து சொல்கிறாரு, இந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவராக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து வராங்க. நீங்கள் தான் இங்கே கொடுத்துன்னு வந்திருக்கிறதுங்களா? ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். எங்கே உங்கள் ஃபேமிலியை காணும், இப்போ வந்துருவாங்க அப்படின்னோடனே எல்லாருமே வந்து இறங்குறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பரவாயில்ல இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து இங்கே இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடி பேசுகிறாங்க. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா சாமானையும் வீட்டில் வந்து இற கட்டிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து சாரதாம்மா செமையாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த பையன் இங்கே வராரு, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா நீங்களாம், அது எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும், அவரு முதல்ல இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து விஜய் முதல்ல கிளம்புங்க, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குமரன் அதுக்கப்புறமா நிவின் எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே வந்து நான் எப்படிங்க கிளம்ப முடியும், நான் இங்கே தங்கிறது தான் வந்திருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னை யாராலையும் போக சொல்ல முடியாது, ஏன் நீங்கள் 2 பேர் இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் மட்டும் இங்கே இருக்கலாம் உங்கள் ஒய்ஃபோட, நான் மட்டும் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு சாரதா வந்து செமையாக டென்ஷன், யார் ஒய்ஃபு, தேவையில்லாதெல்லாம் பேசினீங்கன்னாங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், காவேரியை வேணான்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிங்க, இப்போ எப்படி ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு சொந்த கொடாரு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி வந்து விஜய் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே விஜய் பார்த்து பொறிச்சு போகிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. என்னடி உன் ஆள் வந்துட்டார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்களை கலாய்க்கிறாங்க. அக்கா நீ வேறக்கா, இங்கே என்ன நடக்க போதோ பயமாக இருக்குக்கா, அம்மா வேறு ரொம்ப கோவமாக இருக்குதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிளம்பி போங்க, வந்து அம்மா ரொம்ப வந்து வேதனையோடு இருக்காங்க, இப்போ உங்களை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க, ப்ளீஸுங்க கொஞ்சம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, ஏங்க என்னால் கிளம்பி போக முடியாதுங்க, யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ போக போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்துறாங்க. ஹவுஸ் ஓனர் வராரு. என்னம்மா என்ன ஆச்சு, இந்த தேவையில்லாமல் இந்த பையன் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, ஏமா பிரச்சனை பண்ணோம், இது அவர் இருக்கிறார் இந்த வீட்டில், அவரே பிரச்சனை அவர் இருக்கார், ஆமாங்க இந்த வீட்டில் பக்கத்து போர்ஷனாக அவருக்கு தான் வாடகை விட்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது பக்கத்து போர்ஷனை வாடகை விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன், என்னை யாராலையும் வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடி இது, இந்த பையன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. கங்கா நிவின் அப்புறம் குமரன் எல்லாரும் விஜய் அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் வந்தோன்னே அவ்வளோ பொறிச்சு போகிறாங்க, முகமெல்லாம் மலர்ச்சியாக இருக்குது. இதை பார்த்து கங்கா வந்து சந்தோஷப்படுறாங்க. காவேரி எப்படி விரும்புகிறா, உண்மையிலேயே இவங்க 2 பேர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து யோசிக்கிறாங்க. நம்ம கங்கா என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஏற்பாடெலாம் பண்ணி வைக்கிறாரு. அதன்படி வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுறாரு. காவேரி பார்த்து சிரிக்கிறது, ஹாய் பொண்டாட்டின்னு சொல்கிறது, ஹாய் பாய் சொல்கிறது, அப்புறம் குட் மார்னிங் சொல்கிறது, குட் ஈவினிங் சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு தெரியலையே, இந்த அளவு பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசுகிறாங்க. காவேரி என்னடி புருஷன் சொல்வாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், இப்போ சொல்கிறாரு, ஆனால் அப்படியே வந்து வேணான்ற, நீ சொல்கிறத பார்த்தா வேணான்னு சொல்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு கங்கா வெறுப்புறாங்க. அக்கா நீ வேறு சும்மா இருக்கா, மேலே வந்து பயங்கரமாக சவுண்ட் வச்சு சாங் கேட்குற, ஒரே வந்து காதல் பாட்டாக ஓடிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கா, இவருக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. நம்ம காவேரி நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த வீட்டில் எதுக்காக இப்படிலாம் சவுண்ட் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை ஹவுஸ் ஓனர் கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறீங்க மேடம் அப்படி சொல்லிட்டு கேட்கட்டோன்னே, நாங்கள் அப்படி தான் கேட்போம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குது, அப்படியா அப்படின்னா சவுண்டை கம்மி பண்ணிட்டு நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ காவேரி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ ஏங்க இப்படி கத்துறீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. வேறு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, இப்படி தானே பண்ணணும், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிக்க வராரு. நகர்ந்து போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. சிரிக்கிறாரு விஜய். காவேரி போனதை பார்த்துட்டு இதெல்லாம் முடியுது.